Taste the Daily. தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் சீவ அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் புகுந்து கடல் போல் காட்சியளிப்பதால் அங்கு பணியாற்றும் அரசு ஊழியர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், அதாவது தூத்துக்குடி மாநகர பகுதியில் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் நேற்று காலை முதல் இன்றைய அதிகாலை வரை பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த விளம்பர மாடல் திமுக அரசு முறையாக பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள காரணத்தினால் தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீரால் சூழ்ந்து உள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை, இஎஸ்ஐ அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி விஇ சாலையில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அந்த வளாகத்தில் செயல்பட்டு வரும் சீனாவான அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம், மாவட்ட விளையாட்டு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கல்வித்துறை செயல்படும் அலுவலகங்கள் உள்ளன.